இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லா அடியும் ஒரேடியா கொடுத்துட கூடாது. ஒவ்வொரு அஸ்திரமா விழணும். அப்பதான் அந்த குடும்பமே நிலக்குலையும். எப்படி சித்தி? இந்த மாவட்டத்திலேயே என்னோட டான்ஸ் ஸ்கூல் மட்டும் தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஏன் கையாலேயே என்னோட டான்ஸ் ஸ்கூலை மூட வச்சுட்டா. அவளோட டான்ஸ் ஸ்கூலை மூட வச்சு அவளை வீட்லயே முடக்கி போடணும் சித்தி. அதுக்கப்புறமா தான் நான் என் கால்ல சலங்கைய கட்டுவேன். வா மேடம், வர சொல்லிருந்தீங்க. அருந்ததி, இவன் பேரு கோவிந்த், நம்மளுடைய ஆளுதான். பார்வதியோட உதவியால இவனை நான் தான் ரகுராம் மில்லுல வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கேன். அப்படியா? இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கான்? இவன் தான் நம்மளுடைய அடுத்த அஸ்திரம். எனக்கு ஒண்ணுமே புரியல சித்தி. அவனுக்கு வேலை கொடுக்கும் போது உனக்கே புரியும். கோவிந்த், நான் உன்னை அன்னைக்கு வேலைக்கு சேர்த்து விட்டதுக்கு இப்ப நீ எனக்கு வேலை செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்ன செய்யணும் மேடம்? நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னதுதான். நீ அந்த கதிர் கையை உடைக்கணும். ஆனா அது நாம பண்ணதா வரக்கூடாது. நீ என்ன பண்ணு, அங்க இருக்கிற மிஷின் ரிப்பேர்னு கதிரை வந்து பார்க்க சொல்லு. அவன் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ யாரையாவது விட்டு மிஷின் ஆன் பண்ணி விட்டுற. அவனோட கை மிஷின்ல மாட்டி துண்டாயிடும். சரிங்க மேடம், அப்படியே செஞ்சிடறேன். புருஷன் பொண்டாட்டி என்கிட்ட ஆட்டம் காட்டுறீங்களா? உங்க 2 பேருக்கும் ஒரே நேரத்துல கண்டம் வேலை செய்ய போகுதா? எங்களை முறைச்சவங்களே நாங்க சும்மா விட்டதில்ல. எங்க மேலேயே கைய வச்சிருக்கீங்களே, உங்களை நான் எப்படி சும்மா விடுவேன்? ஒரு நிமிஷம். சரி. இந்தா, இத வச்சுக்கோ. காரியம் கச்சிதமா முடிஞ்சதும் மேற்கொண்டு வேணாலும் பணம் தரேன். இப்ப நீ போலாம். மேடம், நீங்க சொன்ன மாதிரியே கரெக்டா பண்ணிடுறேன் மேடம். அவன் கை உடஞ்சிருச்சுங்கிற தகவல் உங்க காதுக்கு கூடிய சீக்கிரமே வந்து சேரும். நான் வரேன் மேடம்.